அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமை ஏற்று தேசிய ஜனநாயக மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு பல திட்டங்களை இந்த ஊழலாட்சியிலிருந்து மீட்டெடுத்து தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையில மக்கள் ஆட்சியை, அம்மாவின் ஆட்சியை, புரட்சி தலைவர் ஆட்சியை கொண்டு வருவதற்கு எங்களுக்கு அவர் உறுதியளித்திருக்கிறார். அவரின் விருப்பப்படி இந்த கூட்டணி பலப்பட்டிருக்கிறது. உறுதியாக இந்த தேர்தலில் திமுகவின் வாரிசு அளிப்பதை முறியடித்து கஞ்சாடு குட்டி போல ஒட்டிக் கொண்டிருக்கிற ஒருவரை எப்படியாவது பட்டம் சுட்டி விடலாம் என்று தவித்துக் கொண்டிருக்கிற திமுகவிற்கு சரியான மக்கள் ஆதரவோடு பாடம் புகுந்திருந்த தேர்தலாக இந்த தேர்தல். நீங்க என்ன சொல்றீங்க? ஊழலை ஒழிப்போம், இந்த ஊழலாட்சியை ஒழிப்போம். பிரதமர் அவர்கள் இன்றைக்கு 14 சொன்னது போல சிஎம்சி இந்த ஆட்சிக்கு 3 வார்த்தையில சொல்றாரு, 3 இடத்துல சிஎம்சி: கரப்ஷன், மாஃபியா அண்ட் மூன்றாவது என்ன சொன்னாங்க தெரியலையா? கிரைம். கரெக்டா சொன்னாங்க. நீங்க அப்டேட்டடா இருப்பீங்க. உங்களுக்கு 3 வார்த்தை ஆட்டிடியூட் பேர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு அனுபவமிக்க இந்தியாவே போற்றக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை பெருமிதமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவை உலக அறிஞர்களை உயர்த்திருக்கின்ற, தொடர்ந்து 3 முறை இந்தியாவின் பிரதமராக வந்து சாதனை செய்திருக்கிற மாபெரும் தலைவர் மோடி அவர்கள் 3 இடத்தில தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த ஆட்சியின் அவலங்களை சொல்லியிருக்கிறார். கரப்ஷன். நான் கூட நேற்று தொலைக்காட்சியில துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசியதை பார்த்தேன். ஊழல்னாலே நம்மளுக்கு என்ன ஆகும்? திமுக தான் ஆகும். நான் பள்ளிக்கூடத்துல 3ஆம் வகுப்பு 73-74 படிக்கிறப்ப பள்ளிக்கு செல்லும் பொழுது ரோட்ல அதிமுக தொண்டர்கள் எல்லாம் இன்றைக்கு, நான் படிச்சது இன்டீரியரா வழங்கிமான் என்கிற ஊர்ல, எங்க அப்பா அங்க வீடியோ பள்ளிக்கு செல்றப்ப பள்ளி மாணவனாக 5ஆம் கிளாஸ் படிச்சிருப்பார். அப்ப அதிமுக தொண்டர்கள் எல்லாம் மூக்கமுத்து உங்க அப்பா அடிப்பதோ உங்க அப்பாவுக்கு எது சொத்து அப்படின்னு சொல்றாங்க. பிள்ளையோ பிள்ளை, உங்க அப்பா அடிப்பது கொள்ளையோ கொள்ளை, திமுக அடிப்பது கொள்ளையோ கொள்ளை என்ற வார்த்தைகள்லாம் எனக்கு ஒரு 10 வயசுல மனதில் பதிவு. ஊழல்னாலே நாம வரக்கூடிய ஒரு கட்சி திமுக. அந்த திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் இன்றைக்கு கரப்ஷனை பத்தி அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, மாஃபியா பத்தி சொல்றப்ப டிடிவி தினகரன் ஒரு மாஃபியாவிடம் முட்டைகளை சொல்வதற்காக லஞ்சம் கொடுத்துட்டு பணம் கொடுத்துட்டு ஏமாந்துருக்காரு. அதாவது அது பொய் வழக்குன்னு தெரியும். இருந்தாலும் அவர் சொல்றதே ஒன்று என்ன சொல்றாரு, நாங்கெல்லாம் பணம் கொடுத்தோம் தான் சொல்றாரு. அவங்களுக்கு போல லஞ்சம் கொடுத்தோம் தான் சொல்றாரு. லஞ்சம் வாங்குகின்றதற்கே பெயர் பெற்றவர்கள், அறிவியல் பூர்வமான கரப்ஷன் செய்யக்கூடியவர்கள். அவர்கள் எங்களை பார்த்து கழிக்கிறார்கள். இன்னைக்கு அம்மாவில் இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சரியாக இருந்தது. இன்றைக்கு இங்க மாஃபியா ராஜ்யம், ரவுடி ராஜ்யம் நடக்குது. கிரைம் ரேட் எப்படி இருக்குன்னு பாருங்க. சின்ன 3 வயது பெண் குழந்தையில இருந்து வயது வந்து மூதாட்டி வரை வீட்டுல தனியா இருக்க முடியல. வீட்டிலே வெளியில போறது 2வது தனியா இருக்க முடியல. போதை மருந்து ஹப்பாக தமிழ்நாடு மாறுது. இன்றைக்கு போதை மருந்து கடத்தலுக்கு தமிழ்நாடு ஒரு பெரிய மாநிலமாக செய்தது. கேட்டா போதை மருந்து அங்கிருந்து வந்து தடுத்து காவல்துறை உங்களிடம் இருக்கு, ஆட்சி உங்கள்கிட்ட இருக்கு. எங்க பார்த்தாலும் எந்த ஒரு சமூக விரோத செயலா இருக்கட்டும், அது மணல் கடத்தலாக இருக்கட்டும், கனிம வள கொள்ளையா இருக்கட்டும். நேற்று கூட தொலைக்காட்சியில பார்த்தோம், திருநெல்வேலி மாவட்டத்துல சட்டத்துக்கு புறம்பான 10 சுவாரஸ்ய செயலெல்லாம் ராதாபுரம் பக்கத்துல தொலைக்காட்சிகள்ல பார்க்கிறோம், ஊடகங்கள் பார்க்கிறோம், எதிர்கட்சிகள்லாம் நாங்கள் குரல் கொடுக்கிறோம். இன்றைக்கு போராடாத மக்களே இல்லை என்கிற அளவுக்கு வாக்குறுதிகளை சொல்லி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்கள் எங்களை பார்த்து படிக்கிறார்கள். இந்த ஊழல் ஆட்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் மேல அன்னைக்கு பார்க்கிறோம், டிரான்ஸ்பருக்கு 356 கோடி
ஊழல் நடந்திருப்பதாக இடியே புகார் சொல்லுது. அது போல வேலை வாய்ப்புக்கு 100 கோடிகள். இன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறையில என்ன சொல்லப்படுது, 30-35% வரை கமிஷன் பெறப்படுவதாக எல்லாம் புகார்கள், குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில். இதுக்கு மேல ஒவ்வொரு துறையிலும் ஊழல். அது மின்சாரத்துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் ஊழல் மலிந்து கிடைக்கிறது. ஒரு கங்காரு குட்டி போல அவங்க அப்பா மடியில உட்காந்துட்டு துணைமுறை இதுல எல்லாம் பார்த்து சமந்திருக்கிறார். உறுதியாக அவர்கள் குடும்ப ஆட்சியை முடிவு கொண்டு வந்து, வாரிசு ஆட்சியை முடிவு கொண்டு வந்து, முதலமைச்சர் தமிழ்நாடே கொலைக்காடாக கிடக்குது, கொள்ளைக்காடாக இருக்குது. விலைவாசி எல்லாம் விண்ணை முட்டுகிற அளவுக்கு இருக்கு. வரி உயர்வுகள், கட்டண உயர்வுகள், எதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லாத்துக்கும் மத்திய அரசு காரணம், மத்திய அரசு காரணம். உங்களுக்கு தெரியும், விலைவாசி ஒரு இன்றைக்கு உலகளாவிய பொருளாதாரம், குளோபல் எக்கனாமியில எங்கேயோ ஒரு பிரச்சனை வரும்போது எல்லா ஊரும் பாதிக்கப்படுது. விலைவாசி உயர்வுனால அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்படுறது. அம்மா அவர்கள் அம்மா உணவுங்கிற கொண்டு வந்தாங்க. அதோட பல திட்டங்கள், தாலிக்கு தங்கத்தின் விலை எங்கேயோ போயிட்டு யாரும் நேற்று கூட அடித்தட்டு மக்கள் இல்ல, வசதியானவர்களே தங்கத்தின் விலையை கண்டு பயப்படுகிற அளவுக்கு உயர்ந்திருக்கு. எதற்காக சொல்றேன்னா, தாலிக்கு தங்கம் திட்டத்தை அம்மா அவர்களுக்கு கிடப்பில் போட்டாங்க. அம்மா அவர்கள் மாணவர்களுக்கு கொடுத்த கணினி திட்டத்தை முடிச்சுட்டு இப்ப எதை கொடுக்கிறதா அதே பிரச்சனை. சைக்கிள் திட்டங்கள் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஆண்டு 10 லட்சம் பேர் கொடுப்பாங்க. அதாவது அந்நிய முதலீடுதான் 1000 கோடி வந்திருக்காங்கன்னா எங்க வந்துச்சு, யாரு வந்து பைக்கு போடுறது. இன்னொரு ஊழலை பத்தி சொல்றப்ப அவங்களது ஒரு அமைச்சர், நான் நினைக்கிறேன் நம்ம சித்தம் பாளையத்தை சேர்ந்தவரே, ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், அமைச்சராக இருந்தவர். அப்போது நிதி மந்திரியாக இருந்த போது அவர் தொலைபேசி பேசியதாகவே 30,000 கோடி, இது என்ன 3 வருஷத்துக்கு முடியாது, ஆட்சிக்கு வந்து ஒரு நாட்டில் 30,000 கோடி ஊழல் பணத்தை அந்த குடும்பம் வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிர்க்கிறாங்க. அவர் சொன்ன தகவலே பொதுவெளியில வந்தது. இப்படி ஊழலுக்காகவே வாழ்கின்றவர்களை இந்த ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து நீங்க பிரச்சாரம் மேற்கொள்ள வாய்ப்பு ஒன்றா இணைந்து பாத்தீங்களா, உடனே நீங்க எனக்கு எவ்வளவு வருடமா தெரிஞ்சவர், நீங்க உடனே டைவர்ட் பண்ண போறீங்க. அன்னைக்கே சொல்லிட்டேன், நானும் அண்ணனும் தேவைன்னா நீங்க முதல் நாள் உலக சந்திப்புல நாங்கள் எல்லாம் பழசை எல்லாம் மறந்துட்டோம். எங்களுக்கு ஒரு குடும்பம் எப்படி நம்ம வீடுகள்ல குடும்பத்துல இங்க வந்திருக்கீங்க, எந்த குடும்பத்திலையும் பங்காளி சண்டையோ மாமச்ச சண்டையோ இல்லாத குடும்பத்திலே இருக்க முடியாது. அப்ப நீங்க என்ன பேசுனீங்க, நான் என்ன பேசுனேன் திரும்ப திரும்ப பேசுறது இல்லை. ஏதோ ஒரு முக்கியமா அந்த குடும்பங்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றதையோ, இல்ல அந்த குடும்பத்துல ஒரு முக்கியமான ஒரு மரணம் இருக்கிறதையோ, இல்ல கல்யாணத்திலே எல்லாம் ஒன்று. நான் எங்கள் வீட்டு குடும்பத்துல உள்ள பிரச்சனையை நான் மனதில் விட்டு சொன்னேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பணக்கார குடும்பமா இருக்கலாம், நடுத்தர குடும்பமா இருக்கலாம், ஏழை குடும்பமா இருந்தாலும் அண்ணன் தம்பி பிரச்சனை எங்க இல்லை. வாக்கியா வளர்ப்பு சண்டைக்கு கொலைகள் எல்லாம் நடந்து கோர்ட்ல எல்லாம் அழைச்சி அதுக்கப்புறம் அவங்க குடும்பங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்ப ஒன்றிணையா. அப்ப அவர்கள் பேசிக்கொள்ளாததான் பக்கத்து வீட்டுக்காரரோட இருக்கிற பிரச்சனை தெருவே 2 பேர் அளவுக்கு சண்டைகள் வரும். அதுபோல நாங்கெல்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள், அம்மாவின் தொண்டர்கள், ஒரே குடும்பமாக அம்மா அவர்கள் எங்களை கட்டி காத்தவர்கள். எங்களுக்குள் பிரச்சனை இருந்தது உண்மை, உங்களுக்கு தெரியும். எனக்கு தீங்கு ஏற்பட்டது என்கிற கருத்துல என்னோடு எல்லோரும் திறந்து வந்து 8 ஆண்டுகளாக போக வேண்டும். இதுல என்ன பலன் பாத்தீங்கன்னா, 2000 நாங்கள் பிரிந்து போராடியதுனால 19 பாராளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது. 21 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. 24 பிரிந்து கிடந்ததால் திமுக அதை வெற்றி பெற்றது. நாங்கள் ஒன்றுமே இருந்திருந்தால் எட்டத்தட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி 25 தொகுதிகளாவது வெற்றி பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு ஒன்றிணைந்திருக்கிறோம். மிகவும் மதிக்கத்தக்க பத்திரிகைகள் கூட அதை அங்கீகரித்து எழுதியிருக்கிறோம். மதுரை எடிஷன்ல நான் பார்த்தேன். நான் பெரிதும் மதிக்கின்ற நமது மதுரை மண்டலத்துல மதுரையில இருந்த ஒரு ஆங்கில பத்திரிகையில நான் பார்த்தேன். அவர்கள் நமக்கு ஆதரவானவர்கள் அல்ல, என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவானவர்கள் அல்ல. இருந்தாலும் இன்றைக்கு இங்க பிஜேபியை சொல்லி குற்றாண்டி காட்டுகிறார்கள். சிறுபான்மை மக்களை பாதுகாவதற்கு ஏமாற்று. அவர்கள் எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்கள் சிறையில வாடுவர்கள் சொல்றது கூட அவர்கள் சிறுபான்மையினருக்கும் வேண்டியவர்கள் அல்ல, பெரும்பான்மையினருக்கும் வேண்டியவர்கள் அல்ல. அவங்க குடும்பத்துக்கு மாத்திரம் வேண்டியவர். அவங்க குடும்பத்துல எல்லாரும் முழுமை எவ்வளவு ஊழல் சுமை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும்.
அதை விட்டு அவர்கள் மாற்றத்துகிறார்கள். கண்ணாடி மாளிகையில் இருந்து கல்ல இருக்கிறார்கள். உறுதியாக அவர்களை இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவர்களை ஆட்சிக்கு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சி வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் எங்களுக்குள் இருந்த மனக்கசப்புகள், மன ஆச்சரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் எல்லோரும் அண்ணன் தம்பிகள் என்பதை உணர்ந்து நாம் ரெண்டுபட்டால் எதிரிக்கு லாபமாகி விடுகிறது என்ற ஒரே புள்ளியில நாங்கள் ஒன்றிணைந்தோம். அதனால ஒன்றாக பிரச்சாரம் செல்வோம். தேவைப்பட்ட இடங்களுக்கு ஒன்றாக பொதுக்கூட்டங்களுக்கு செல்ல இருக்கிறோம். மீண்டும் பாரத பிரதமர் வருகின்ற கூட்டங்கள் பல இடங்களில் ஏற்பாடு செய்யப்படுகிறது. தேசிய ஜனநாயக செல்வோம். எங்கெல்லாம் தேவை இருக்கிறதோ நீங்கள் விருப்பப்படுகிறீர்களோ அங்கெல்லாம் குழுமானவரை நாங்கள் ஒன்றாகவே பிரச்சாரம். திமுகவை வீழ்த்துறது நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில எல்லாம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தீபம் இருக்குது. பிரிந்திருந்த அதிமுக அனைத்து ஒன்றிணைய வேண்டும். அந்த ஒன்றிணைய வேண்டும்ன்றதுல நீங்க அதுல முதல் குரல் கொடுத்தீங்க. இப்ப அந்த ஒன்றிணைப்புல அந்த ஒன்றிணைப்பு முழுமை அடைந்திருந்தா எல்லாரும் நல்லா பாத்தீங்கன்னா அம்மாவின் தொண்டர்கள் அவர்கள் அனைவரும் ஓர் அணியில் திரள வேண்டும்ங்கிற வார்த்தை தான் நான் சொல்லியிருக்கிறதுல நீங்க ஒரே கட்சி ஆகணுங்கிற அர்த்தத்துல கேட்கறீங்க. நான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல எது பொது வெளியிலையோ நீங்க இருந்தா கேட்ட காமிங்க. நான் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் அப்படின்னு பேசுறப்ப ஒன்றிணைய வேண்டும் நான் வார்த்தை சொல்றேன். என்னுடைய ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஓரணியில் இணைய வேண்டும், ஒரு குறையின் கீழ் நாங்கள் பயணிக்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா எங்க கட்சி தான் இருக்கு, அம்மாவுடைய கட்சி, தலைவராக இருந்த கட்சி. எங்களுக்கு அதுல சேர்றதுக்கு எந்த மன ஆச்சரியமெல்லாம் இல்ல. அம்மாவின் நாங்க கட்சி ஆரம்பிக்கிறப்பே கட்சியை ஜனநாயக முறைப்படி மீட்டெடுப்போம் தான் சொன்னோம். ஆனா இந்த கால 6, 7 ஆண்டு 8 ஆண்டு ஆயிட்டு, கிட்டத்தட்ட 9 ஆண்டு ஆயிட்டு. என்ன ஒன்று எல்லா அம்மாவின் பெயர்ல நாங்க கட்சி ஆரம்பிச்சோம். அம்மாவின் திருவுருவத்தை தாங்கிய கொடியை நாங்க தமிழ்நாடு முழுவதும் கொண்டு அந்த கொடியையும் அந்த பெயரையும் அம்மாவின் பெயரை விட்டு செல்வதற்கு எங்களுக்கு மரம் இல்லை. அதனால நாங்கள் அண்ணன் தம்பிகளாக ஒரே கூட்டு குடும்பமா இருக்கிறப்ப மனஸ்தாபம் ஏற்பட்டு தனியா போய் ஒரு வீடு கட்டியிருக்கோம். அதனால திரும்பி அந்த வீட்டுலதான் போய் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 2 பேருமே பக்கத்துலதான் வீடு கட்டியிருக்கோம். பரஸ்பரம் அன்போடு பிரச்சனை வரும்போது ஒன்றாகவும் சந்தோஷத்தில் எல்லோரும் பங்கேற்கணும். அதனால ஒன்றிணைங்கிற இடத்தை நோக்கி நான் சொல்லிட்டேன். ஒரு உரையில் 2 கட்சிகள்லாம் இருக்க வேணாம். தேவையற்ற அரசியல்ங்கிறது ஒரு சதிகள் நிறைந்த ஒரு துறை. இங்க பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் எத்தனையோ பேர் இடையில சதி செய்வாங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம அண்ணன் தம்பிகளாக ஊர்ல சொல்லுவாங்களா, வீடு பதிச்சு போயிருக்காங்க, அவன் தனியா எடுத்து வச்சிருக்காங்க, அவங்க வீடு தனி வீடு தனி கொடுக்குற போயிருக்கும். அதனால தவிர இப்ப வீடு கல்யாணம் வீட்டுல இருந்து பையன் பிரிஞ்சு போற மாதிரி இல்ல சகோதரர்களுக்கு தனித்தனியா குடியிருக்கிறாரு. அப்பா அம்மா காலத்து அப்பா அம்மா இருக்கிறப்ப எல்லாம் ஒன்னா இருப்பாங்க, அம்மா இருக்கிறப்ப நாங்களாம் ஒன்னா இருந்தோம். அம்மா மறைவுக்கு பிறகு எங்களுக்குள் சண்டை நாங்கள் வெளியில இப்ப தனி வீடு கட்டிவிட்டோம் அம்மா மக்கள் முன்னேற்றம். அதனால நாங்க அதிமுக சேர வேண்டாம்ங்கிறதெல்லாம் இன்றைக்கு தேர்தல் வந்து விட்டது ஒன்று இருந்துட்டோம். எங்களுக்குள்ள மனமாச்சரியங்கள் எல்லாம் முத்துசாமிக்கு ஒன்றும் அதிமுகவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுரேஷுக்கு அதிமுக பிரச்சனை இல்லை, டேவிடன் கிடையாது, அவருக்கும் கிடையாது. டாக்டர் எனக்கு ஆதரவாக பதவி இழந்தவர். அதையெல்லாம் மறந்துட்டோம். ஏன்னா எனக்கு ஏற்பட்ட பாதிப்பைக்காக தான் இயக்கமே தொடங்கப்பட்டது நியாயம் வேண்டி. இன்றைக்கு நாங்கள் தனியாக போராடும் பொழுது எதிரிக்கு அது வாய்ப்பாகிறது. அம்மாவின் ஆட்சி வர வேண்டியதை நாம் காரணமாகி கொடுக்கிறாரு. அது வராமல் இதுதான் நான் எங்க நிர்வாகிகளுக்கும் எங்க தொண்டர்களுக்கும் உங்க மூலம் சொல்றேன். எத்தனையோ மனக்கசப்புகளாக இருந்தது உண்மை, இல்லைன்னு சொல்ல எதையே மறுக்கலையா. அதையெல்லாம் மறந்து விட்டோம். அதெல்லாம் ஒரு கெட்ட கனவாக மறந்து விட்டோம். புதிய தொடக்கத்தை நோக்கி நாங்கள் எல்லாம் தேர்தல் என்கிற இந்த ஜனநாயக போர்க்களத்தில் மீண்டும் அண்ணன் தம்பிகள் எல்லாம் ஒரே படையாக தேர்தல். யார் பெரியவர் யார் சிறியவர் என்கிறதுதான் எல்லாமே. பாரத பிரதமர் மாண்பு மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய தலைமையாளர். தமிழ்நாட்டிற்கு அண்ணன் பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக கூட்டணியில நாங்கள் மனப்பூர்வமாக இணைந்து பிரதமர் அவர்கள் இருந்த பொழுதே அந்த வாக்குறுதியை நான் தந்தேன். ஏன்னா அவர்கள்தான் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியிலிருந்து வெளியேறும் போது அவர் மிகவும் வருத்தப்பட்டு நான் மீண்டும் வர வேண்டும் என்று எங்களிடம் முக்கியமான தலைவர்களிடம் அவர் சொல்லியதை அவர்களிடம் சொல்லியதை தொடர்ந்துதான் நான் சொல்லி வந்திருக்கேன். மறைக்கிறதுக்கு தான் ஒண்ணும் இல்லை. இதுல உங்களுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். 89ல இருந்து எவ்வளவு போராட்டங்களை செஞ்சுட்டேன். நான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே எத்தனையோ கைதுகளை வழக்குகளை சந்திச்சுவேன்.
அதனால அதை கண்டு எந்த அழுத்தமும் இல்லை. எனது வழக்குகள்லாம் ட்ரையல் ஸ்டேஜில் தான் இருக்கு. அதெல்லாம் யாரும் அதெல்லாம் முடிவுக்கு 6 மாசமோ 1 வருஷமோ இன்றையிலிருந்து நடத்தினாருன்னா அதற்கும் எந்த அழுத்தமும் கிடையாது. எனக்கு ஒரே வருத்தம், அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்ட இயக்கம் திராவிட கழகம். அதன் தலைவர் பெரிய மதிப்பிற்கு நாங்கெல்லாம் பெரிதும் மதிக்கிற ஐயா வீரமணி அவர்களே தினகரனை மிரட்டி தொட்டு விட்டார்கள். எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசியல் இன்றைக்கு களம் தாழ்ந்து போய்விட்டது என்பதுதான் எனக்கு வருத்தம். மற்றபடி திமுக எங்களை பத்தி பேசுகிறதோ, விருதுநகர் எம்பி மாணிக் தாகூர் எங்களை பத்தி பேசுகிறதோ ஒண்ணும் இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும். அவர்கிட்ட நான் என்ன சொல்றேன், உங்க மூலம் உங்க சித்தப்பா திரு சுரேசன் நாச்சியப்பன் அவர்களிடம் என்னை பற்றி கேட்க அவர் உங்களுக்கு சொல்லுவார். அவருக்கு தெரியாது, மாணிக் தாகூரை நான் பார்த்ததில்லை. அவர் 99 அவங்க சித்தப்பா என்னோட எம்பியா இருந்தவர் திரு சுரேசன் நாச்சியப்பன் சித்தப்பாவா சொந்தக்காரர். அவரும் நானும் நெருங்கிய நண்பர்கள். அவர்கிட்ட என்னை பத்தி கேட்டுட்டு அவர் வந்து பேச சொல்லுவோம். அதனால இன்றைக்கு திமுக நாங்கள் மீண்டும் சேர்ந்ததை பார்த்து இவ்வளவு தூரம் தாக்கி பேசுகிறார்கள். அவங்க ஆட்சியை கலைத்தது ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி திமுக. எமர்ஜென்சியை கொண்டு வந்து இவங்க எல்லாம் முட்டிக்கு முட்டி தட்டி மிஷாவில் எல்லாரும் கைது பண்ணாங்க. ஸ்டாலின் அவர்களே சொன்னாரு, நான் என் மேல வந்து அடியெல்லாம் சுத்தி பார்த்துட்டாங்கன்னாரு, இறந்து போயிட்டாரு. அது மாத்திரம் இல்ல, 76 கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தை கொடுத்ததே திமுக தான். அவர்களோடு நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. நமது தொப்புள் கொடி உறவுகளான இலங்கை தமிழர்களை அழிப்பதற்கு ராஜபக்சவுக்கு உதவி செய்தது திமுக ஆட்சி. அப்ப நீங்க கூட்டணியிலும் இருந்தீங்க. இன்றைக்கு இலங்கை தமிழர்களுக்காக பேசக்கூடிய நீதி கண்ணீர் வடிக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் காவிரி ஒப்பந்தம் காலாவதியானதை விட்டுவிட்டது திமுக ஆட்சி. ஏன்னா அவங்க மீள ஆட்சி இருந்தால் போதும், ஒரே ஊழல், எங்கும் ஊழல் எதிரும் ஊழல். அப்ப புரட்சி தலைவர் புறப்பட்டு விட்ட காரணத்தினால் பயந்து கொண்டு காங்கிரஸ்க்கு சரண்டர் ஆனவங்க. அவங்க எங்க சொல்றாங்க, நாங்க என்ன மறந்து சேர்ந்தாங்க. ஐயா வீரமணி அவர்களிடம் கேட்கிறேன், 74 காவிரி ஒப்பந்தம் காலாவதியானதற்கு திமுக ஒட்டி விடுத்ததற்கு என்ன காரணம்? 76 திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது, ஊழலுக்காகவே அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது. நாம் கேள்விப்பட்டிருக்கோம் சின்ன வயசுல இருக்கிறார ஊழல், பூச்சி மருந்து ஊழல், மத்தர் ஊழல், இன்னைக்கு எத்தனையோ ஊழல்கள். இன்றைக்கு ஊழல்னாலே நான் வந்து திரு கருணாநிதி அவர்களின் முகமும் திமுக முகம் தான். அவருடைய பேரன் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். காலம் நாங்கள் 21 ஒன்றாக இருந்திருந்தால் இவர்கள் ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. அதுதான் உண்மை. அம்மா அவர்கள் 11 ஆட்சி அமைத்தார்கள் இவர்களை. அதுக்கப்புறம் அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை இவர்களால் ஆட்சிக்கு வர முடியவில்லை. எப்படி புரட்சி தலைவர் 77 87 வரை அவர் உயிரோடு இருந்தவரை திமுக ஆட்சி கட்டுப்பாட்டே வர முடியவில்லை. இடையில நாங்க பிரிந்து இருந்தோம். ஜெயஜான்னு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. மீண்டும் ஒன்றிணைந்தால் 91 அம்மாவுடைய ஆட்சி. அப்பயும் இவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது. எதனால? இதே காங்கிரஸ் தான் அப்பயும் இருந்தது. இறையாண்மைக்கு எதிராக அவர்கள் செயல்பட்ட காரணத்தில் அவர்கள் காங்கிரஸோடு போய் கூட்டணி வைத்துக் கொண்டு எங்களை பார்த்து பழிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா, நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில அம்மா அவர்கள் 98 கூட்டணி இருந்து மத்தியில் ஆட்சி அமைத்த காலத்துல பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பரதேசி பண்டாரங்கள்னு சொன்னவர் அந்த நேரத்தில் அம்மா அவர்கள் ஆட்சியை கவிழ்த்து வந்து ஓடி போய் சப்போர்ட் பண்ணாங்க. எப்படா இடம் கிடைக்குது? 99 2004 வரைக்கும் அந்த ஆட்சியில இருந்து பணம் தின்னு கொட்டை போட்டவர்கள், முக்கியமான போர்ட்போலியோ எல்லாம் பெற்றவர்கள் திமுக தான். 2004 இந்த பஸ்ல இருந்து இறங்கி அந்த பஸ்ல ஏறுற மாதிரி காங்கிரஸ் கூட்டணிக்கு போனாங்க. 10 வருஷம் அதுல இருந்து உங்களுக்கு தெரியும் காற்றலை ஊழல் அதெல்லாம் இன்னும் கேஸ் இருக்கு. நீட்கோட்டில் ஜெயிச்சதெல்லாம் இப்ப நானும் தான் கீழ்கோட்டில் டிஸ்சார்ஜ் ஆனேன். மீண்டும் அந்த கேஸ் எடுத்துட்டு போனாங்க. என்னுடைய கேஸ்லயே அந்த விசாரணை நீதிமன்றத்திலேயே நான் 2017 என் மேல இருந்த பரா கேஸ்ல நான் டிஸ்சார்ஜ் ஆகிறேன். தொடர்ந்து கேஸ் போகுது. அதை நாங்க போராடிட்டு இருக்கோம். இன்னும் ட்ரையலா நடக்கல. அதுல போய் எங்களை சொல்றவர்கள் நான் என்னமோ ரெட்டைலையை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்தோம் ஒரு மாஃபியா இருக்கு. அப்ப கூட குற்றச்சாட்டு நீங்க கொடுத்த நாங்கெல்லாம் கொடுத்து சேர்ந்த கரங்கள் புரட்சி தலைவர் வழி வந்தவர்கள். உங்க மாதிரி மீட்டிங் போறதுக்கு பெட்ரோல் மீட்டிங் போறப்ப பெட்ரோல் போடுங்கன்னு கூட கட்சிக்காரர்களை சுரண்டி வாழ்ந்தவர்கள் அல்ல நாங்க. இன்னைக்கு திருவாரூர்ல இருந்து அவங்க குடும்பம் வந்தது ஒரு மதிப்பிற்க மறைந்த சிவாஜி கணேசன் அவர்கள் சொன்னது நான் இன்றைக்கு அவர்கள் எத்தனை ஆயிரம் கோடிக்கு அதிபதி, எத்தனை லட்சம் கோடிகளுக்கு அதிபதி. இன்றைக்கு திமுக மாநாடு நடத்துது. அதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்துச்சு? ஏன் நம்ம ஊர்ல எல்லாம் தேனி பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல்ல ஒரு 500 ரூபாய் கொடுத்தாங்க. அதெல்லாம் சரியா சேரலன்னு மறுபடியும் கொடுத்தார்கள். சரியா? எல்லாம் எங்க போனா எங்க திருக்கோவையில விவசாயம் பண்ணி கொண்டு போனா யாரை பார்த்து பேசுகிறார்கள்? இவர்கள் எங்களுக்குள் பிரிவினை நாங்கள் சேர மாட்டோம் என்று குளிர்காயல் எடுத்தார்கள். நாங்கள் எங்களுக்கு இந்த மன வருத்தங்களை எல்லாம் விட்டுவிட்டு நாங்களும் அதிமுகவும் கூட்டணியில
அண்ணன் தம்பிகளாக சேர்ந்தது. இந்த ஓரணியில வந்து இன்னும் வர வேண்டியவங்க இருக்காங்களா? யாரெல்லாம் நினைக்கிறீங்க இந்த ஓரணியில் இன்னும் இணைய வேண்டி நீங்க விரும்புறது வரும் என்ற நம்பிக்கை இருக்கு. 3 ஆண்டுகளா வந்து ஒரு துணையா இருந்தவர் வந்து ஓபிஎஸ் இன்றைக்கு வந்து திமுகவுடைய அமைச்சரை திமுக சபாநாயகர் திமுகவை சேர்ந்த அமைச்சரை சந்திச்சு கொண்டிருக்காரு. அவரை வந்து உங்களை நீங்க கைவிட்டீங்களா இல்ல கைவிட்டு கூப்பிட போறீங்களா? நல்லா தெரியவங்களுக்கு தயவுசெய்து நீங்க தேனிக்காரங்க மனசு விட்டு சொல்றேன். அண்ணன் பன்னீர்செல்வம் 99ல நான் இங்கு பாராளுமன்ற வேட்பாளர் இருந்தப்ப பெரியகுளம் நகராட்சி செயலாளர், இவர் அப்ப சின்னமனூர் உறுதி செயலாளர். அப்பொழுது நகராட்சி சேர்ந்தோம். அம்மா அவர்களுக்கு எவ்வளவு உயர்வெல்லாம் கொடுத்தார்கள். கடந்த 25 ஆண்டுகளாக அவர் எவ்வளவோ உயர்வுகளை பெற்றார். 2 முறை அம்மா அவர்களாலும் 3வது முறை எங்களாலும் முதல்வராக இருந்தவர். அதற்கு பின்பு அண்ணன் பழனிசாமியோடு சேர்ந்தது அவர் ஆட்சியில் செயல்பார் முதல்வராக. அவர் எங்களோடு ஆட்சி அதிகாரம் எல்லாம் போன பிறகுதான் நம்ம மக்கள் முன்னேற்ற நாங்கள் நட்பு கடமைக்கிறோம். அவர் நல்ல முடிவு எடுக்க வேண்டும். அவர் அம்மாவின் தொண்டர். அம்மா அவர்கள் அந்த அதிமுக ஆட்சியில 3 முறை முதல்வர் பதவி வகிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர். அவர் சரியான முடிவு எடுத்து வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அவருடைய உயர்வுல எனக்கும் ஒரு சிறு பங்கு இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். அவருக்கு ஆதரவானவர்னா 2000 ஏப்ரல்ல திரு சையதுகான் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அம்மா அவர்கள் மாவட்டத்தை மாற்றிய பொழுது நான் தேனியில் அவரே இருக்கட்டும் சொன்ன தேனி மாவட்டத்தில் அம்மா இல்லை எல்லா ஊர்லையும் மாற்றிட்டேன், சையதுகானையும் மாற்றணும், அவர் வேற எதுவும் தெரியும்னு சொல்லிட்டு அப்போ மாவட்டத்தில் யாரை போடுறதுன்னு கேட்டப்ப அன்றைக்கு இது வந்து நான் பெருமைக்கு சொல்லுவேன். நடந்து உங்க எல்லாரும் தெரியல, வேற ஊர்ல சொன்னா கூட இங்க உள்ள அத்தனை பேர்களும் அப்ப வந்து நீங்க வயதுல சிறுவர்களா இருக்கலாம். முத்துசாமி சாத்தியாக என்னோட இருக்கிறாரு, அங்க வெள்ளமுத்து இருக்காரு. சையதுகான மனசாட்சியை பற்றி பார்த்தா தெரியும். அன்றைக்கு ஏப்ரல் மாதம் அம்மாவிடம் இவர் வந்து 100 இளைஞரை போடலாம்னாங்க. இல்லமா நாங்கெல்லாம் இளைஞர்கள் டீஷர்ட் மேன் சொல்லுவோம். அது கூட அவருக்கு வந்து உயர்வுகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு நான் காரணமாக இருந்தாரா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியும். அது போல அவரும் அதுக்கு நன்றிக்கிறனாக எங்க சின்னம்மா அவர்களை முதல்வராக்க வேண்டும் என்று எல்லாரும் கேட்டது. நான் என்னுடைய வேண்டுகோளுக்கு தனது பதவியை ராஜினாமா அந்த 1 வாரம் பொறுத்திருந்தார். 7ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு இந்த அந்த தர்ம யுத்தத்தை யார் பேச்சே கேட்டுட்டு தொடங்கணும்னு சொல்றாரு. அவர் தொடங்காமல் இருந்தார். 2014 பிப்ரவரி 14 எங்களுக்கு சிட்டிக்கு எதிராக திரும்பி மீண்டும் முதல்வராக இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்க யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? கூட நாங்கதான் என் கட்சிக்காரர் தம்பி கேள்வி கேட்டீங்களா? உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? அதான் அவர் எல்லாவற்றையும் என்னையும் தான் எல்லா கட்சிகளும் அழைத்தார்கள். நான் சண்டை போட்டு வெளில போடுறோம். எல்லா கட்சிகளும் அதை பெருமையா சொல்லல. ஏன்னா நான் வந்து இன்னொரு கட்சியோட சென்று விட்டால் ஆபத்து என்று. ஏன்னா 21ல நான் தனியாக இருந்தப்ப தனியாக இருக்கட்டும் சரி என்று நாங்கள் வெற்றி பெறுவது சரியாக இருக்கும் நினைத்தவர்கள். இந்த தேர்தலில் நாங்கள் வந்து தனியாக இருக்கக்கூடாது, எந்த கட்சியோடு போயிடக்கூடாது என்று அரசியல் ரீதியாக விரும்பினார்கள். பல கருத்து எனக்கு நான் சொன்னேன். என்னோட தமிழ்நாட்டில் இப்ப ரிப்பீட் பண்றத வார்த்தை சொன்னது, ஆட்சி அமைக்க துடிக்கின்ற கூட்டணி கட்சி தலைமையை இருக்கின்ற கட்சிகள் எங்களோடு பேசி வருகிறார்கள். நாங்கள் அதை இப்பொழுது கூட்டணி முடிவுக்கு வந்த பிறகுதான் சொல்றேன். கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிகள் எங்களோட இல்ல தலைமை கூட்டணியை அமைக்க விரும்புகின்ற கட்சிகள் எல்லாம் என்னோட பேச விரும்பினார், எங்களோட பேசுகிறார்கள். ஆனா நான் வந்து உரிய முடிவு எடுத்த பிறகு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நான் உரிய முடிவு எடுத்துட்டேன். இந்திய கூட்டணி நான் வெளியில் வந்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை தாங்கி பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த முக்கியமான தலைவர்கள், அப்பொழுது தமிழ்நாடு தலைவராக இருந்த நண்பர் அண்ணாமலை தொடர்ந்து என்னிடம் பேசிக் கொண்டிருந்தார். அது கூட சில பேர் தவறாக ஊடகங்கள்ல அவர் தூண்டிதான் நான் வெளில போயிருந்தேன். நானாக யோசிச்சு முடிவு எடுப்பேன். நான் யாரை சொல்லி கேட்டு நான் போய் யுத்தம் நடத்துறவனோ யாரை சொல்லி செய்யறவங்க அம்மாவோட அதிக அம்மாவால் வார்த்தைப்பட்டவன். அதனால நான் யோசிச்சுதான் முடிவு எடுப்பேன். நான் எடுத்த முடிவு 6 முறை சிந்தித்து 3 மாதமா என்ன முடிவுனாங்க. நான் அப்ப மட்டும் நான் சொன்னேன் கிளியரா, நீங்க எல்லா தொலைக்காட்சியிலையும் அதை நீங்க ரீப்ளை பண்ணி பாருங்க. நீங்க இதை ஒட்டி சொல்றீங்க அதிமுக அண்ணன் பழனிசாமி அப்படியெல்லாம் பேசுனீங்களே இப்படியெல்லாம் பேசுனீங்களே. ஆமாங்க பேசணும். கோபதாரத்தில் நாங்கள் சண்டையிட்டோம், இப்படியெல்லாம் ஒன்னாயிட்டோம். அண்ணன் தம்பி வீட்டு சண்டை வரலையா, பங்காளிக்குள்ள சண்டை வரலையா, மாமன் பச்சை சண்டை வரலையா? இந்த எங்க குடும்பத்திலே நடந்ததா உதாரணம். அது கூட சொத்துக்காகவும் எதுக்காக நடக்கிற சண்டை, பிரஸ்டிஜுக்காக நடந்த சண்டை எல்லாம் 88ல ஆரம்பிச்ச சண்டை 92 என் கல்யாணத்தோட எல்லாரும் தெரியும். கட்சிகள் என் கல்யாணம் சொந்தக்காரங்க எல்லாம் ஒண்ணான.
அது மாதிரி எல்லா குடும்பத்திலும் இருக்கும். அது பணக்காரங்களா இருக்கணும், ஏழையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, எல்லா குடும்பத்திலும் இருக்கும். அது போல இது ஒரு அதிமுகங்கிற ஒரு குடும்பம் அம்மாவுடைய பிள்ளைகள்னாங்க எங்களுக்குள்ள சண்டை ஊரறிந்த உண்மைதானே, நாங்க ஒன்றும் மறைக்கல. அது சண்டையெல்லாம் விட்டுட்டு இறங்கிட்டான். இன்னைக்கு அப்படி பேசுறீங்களே, இன்னைக்கு இப்படி பேசுறீங்களே, நீங்க பேசுறதெல்லாம் ஊடகங்கள்ல இப்ப சோசியல் மீடியால வருது, போடுங்க. அதனால என்ன தப்பு? நாங்க தான் சொல்றோம், நாங்க சண்டை போட்ட உண்மைதான், நாங்க இல்லைன்னு சொன்னாதானே போய் இப்போ எல்லா மனமாட்சிகளையும் மறந்து விட்டு நாங்கள் அண்ணன் தம்பிகளாக மீண்டும் இணைந்திருக்கிறோம். அன்றைக்கு 9 ஆண்டுகள் கழித்து எனது நண்பர்களை எல்லாம் அங்க சந்தித்த போது எனக்கு மகிழ்ச்சியாக சொன்னேன். இன்னைக்கு டேவிட் வந்திருந்தாரு எங்களோட மேடைக்கு, அண்ணன் சமூகவேலு, அண்ணன் வீரபாண்டி செல்வம், அண்ணன் வெங்கசாமி, முதலமைச்சர் தலைவராஜ் அங்க வந்து மேடையில பேசினாங்க. 7 பேர் இருந்தது. அதுல ஒருத்தர் வந்து அவருக்கு தன சீட்டு கிடைக்காதுன்னு என் நண்பர் ஒருத்தர் அவசரப்பட்டு ஓடி போயிட்டாரு. அவரு அவசரப்பட்டு முடிவு அதான் நண்பர் தான். இவர் எனக்கு 99 நண்பர். அவர் கூட 2007 தான் நண்பர். நான் இங்க வந்தப்போ சின்னமணி கொண்டு என்னோட தான் இருக்காரு. இவர் ஒன்றும் எனக்கு சொந்தக்காரர் இல்லை. நாங்களாம் அதிமுக அம்மாவுடைய சொந்தங்கிறதோ நீங்க சொல்ற சொந்தம் கிடையாதுங்கிற, நாங்க அம்மாவுடைய சொந்தங்கள் சொந்தம். ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி எங்க கட்சி. வளர்க்கப்பட்டவர் அவர் நீங்க ஒரு முறை பேசுறீங்களா? நான் பல முறை பேசியிருக்கேன், பல முறை நாங்க பல முறை பேசுறேன். அவருக்கு சில தர்ம சங்கடங்கள். அதனாலதான் நீங்க நான் ஒரு தொலைக்காட்சி பற்றி ஓப்பனாக பேசுவேன். அதையெல்லாம் அவர் தான் அதுக்கு ஒரு எங்களுக்கு ஆதரவாக வர வேண்டும், ஒரு முடிவெடுத்து வர வேண்டும். நான் இப்ப உங்களுக்கு சொன்னதெல்லாம் ஏதாவது வருத்தத்தை சொல்ல அவரும் யோசிப்பார். அவர் இந்த நேரத்தில் மனதுல ஏதாவது அவருக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் நான் சொல்வது அவர் மனதை யோசிக்கல. என் மீது அவர் தனிப்பட்ட முறையில் ரொம்ப நாங்கள் நண்பர்கள். நானே வந்துட்டேன், நீங்க எழுதி யோசிக்கிறீங்க கரெக்டா? நீங்க எல்லாம் சேர்ந்து பொதுக்குழுல என்ன நீக்கிறீங்க, நீங்க வெளியில வரும்போது நான் உங்களை அப்படியே கட்டி அடைச்சிக்கிட்டேன். நீங்க பத்தி யோசிக்கிறீங்க, உங்களை விட வயதில் சிறுவன் தான். நான் ஒத்துக்கிட்டேன். நீங்களெல்லாம் நீங்க ஒரு குடும்ப பிரச்சனையாக இருந்தால் அதெல்லாம் எந்த ரூபத்தில் வரணுமோ அந்த ரூபத்தில் யார் மூலம் வரணுமோ அதை வந்தவர்கள் எங்களுக்கு பெருமையாக இருக்கும், எங்களுக்கு இன்னும் பலமாக இருக்கும். உங்கள் மூலமே தேனியில இருந்துட்டு என் நண்பருக்கு அழைப்பு கொடுக்குறேன். தனிமையில பேசுறப்ப அவர் தர்மசங்கடம் இருக்கும். நான் ஒண்ணு சொன்னா அவர் செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அதனால நான் அவரை மனதில் இருந்து வரணும். இந்த டேவிட் நான் ஒண்ணு அழுத்தம் கொடுக்கறதுக்கும் அப்புறம் முடிவெடுத்துக்கலாம்னு சொல்றது வித்தியாசம் இல்லை. அதனால எங்கள் நண்பர்களாக எங்களோடு பயணித்தவர்கள், அம்மாவின் தொண்டர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சர் பதவிகள், சட்டமன்ற உறுப்பினர் பதவியாக இருந்து நாங்கெல்லாம் ஆர்கே நகர்ல வெற்றி பெற்ற பிறகு எனக்கு எவ்வளவு மனவலி இருந்தது எனக்கு தான் தெரியும். ஏன்னா 89 கூட சொன்னேன். இன்னொன்றையும் நான் இன்றைக்கு சொல்ல விரும்புறேன், உங்களுக்கு தெரியுது. புரட்சி தலைவர் மறைந்த அன்றைக்கு அம்மா அவர்களோடு ராமாபுரம் தோட்டத்திலிருந்து புரட்சி தலைவர் மெட்டாடர் வேனில் அவர் பாடி வச்சு வரப்ப பின்னாடியே அம்மாவுடைய கட்டாசக்காரில் நாங்கள் தான் வந்தோம். எங்க டிரைவரை சித்தார்த்தன் ஓட்டுறாரு, அம்மா முன்னாடி, நான் முன்னாடி சீட்டு, அம்மாவும் எங்க சிட்டி பின்னாடி சீட்டு. அதை ஃபாலோ பண்ணி வந்தோம். ராஜாஜி ஹாலில் நிறுத்திட்டு அந்த ஸ்ட்ரக்சரை மேல தூக்குறப்ப அங்க இருந்த அந்த ஆர்மியில இருந்தவங்க அம்மா கூட சொன்னாங்க. அம்மா அந்த பக்கம் போய் தோல் கொடுத்தப்ப சத்யாஸ் குடியில பத்மாவன் ஒருத்தர் அவர் கோபத்தோட அம்மாவை சத்தம் போட்டதும் அம்மா என்ன சொன்னாங்க, அந்த இடத்துல ஒரு இது வராட்டு என்ன அப்ப தம்பி நீ பிடிச்சு போகணும். அப்ப அந்த புரட்சி தலைவர் என்கிற பெரிய மாமனிதருக்கு அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ஊரை சொல்லுவோம் பாட தூக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பு பெற்றவர்கள் நான் போய் மாற்றி முடிவு எடுக்க முடியும் சொல்லுங்க. அம்மாவால அரசியலுக்கு வந்தவனா, அம்மா கூடவே பயணித்தவர். 23 வயதுல இருந்து அம்மாவுக்கு பாதுகாப்புக்கு வந்தவர்கள். நாங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அம்மா ஆட்சிக்கு அம்மா அப்ப அம்மா தனிமையில் இருந்தாங்க. அவர்களை தமிழ்நாட்டை விட்டு விரட்டணும்னு நினைச்சாங்க. புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு அவர்களுக்கு துணையாக நின்றாங்க, அவர்கள் பட்டபலமாக நின்றார்கள். நீங்க பாத்துருக்கீங்க, அப்பெல்லாம் வேன்ல வரப்போ நான் டாப்ல உட்காந்து வருவோம். எதுக்கு பெருமை? இதை நான் உங்கள்கிட்ட இதை நான் கிரெடிட்டுக்காக சொல்லல, அப்படி அம்மா கூடவே பயணித்தவர்கள். நைட்டு படிக்கிறப்ப காலம்பரம் எத்தனை மணிக்கு என்ன எழுப்பணும்னு எனக்கு சொல்லிட்டு இதெல்லாம் நான் ஏதோ உங்கள்கிட்ட மைலேஜ் வாங்குறது. அதே மாதிரி அம்மா கூடவே நாங்க ஒன்றி வாழ்ந்தோம். என்ன வீட்டுக்கு போன சொல்றப்ப அமைதியா தான் இருந்தேன். 2007 இருந்து அமைதியா தான் இருந்தேன். இவங்களை கூட என்ன பார்க்க வேண்டாம் கூட பார்க்க மாட்டேன்னா அவங்க தான் நம்மளை அரசியல் பண்றாங்க ஒதுங்கி இருந்தேன். திரும்பவும் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகுதான் நான் வெளியில வந்தேன். அவங்க இறந்தன்னைக்கு போகாம இருக்கக்கூடாது, எங்க சித்தி வேணும்னு கூப்பிட்டதுனால வந்தேன். அவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன துணை பூச்சி ஆக்கினார்கள். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதான் சொல்றேன், 2017 ஏப்ரலுக்கு முன்பு எந்த மலையில் இருந்தாலும் அந்த மலைக்கு போயிட்டோம். ஐ ஹவ் ரிவர்ஸ்ட் எவ்ரிதிங். நான் அம்மாவுக்கு மீறி எதுவுமே சேர்ந்தேன். அம்மாவுடைய படத்தை கொடியில வச்சு நாங்க போக முடியுமா? நினைச்சு பாருங்க. அதே மாதிரி அண்ணன் பன்னீர்செல்வமுக்கும் அந்த அது போன்ற
என்ன சொல்றது, அம்மாவிட்ட அவர் கடமைப்பட்டவர் என்பது உங்களுக்கு தெரியும். 21 அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பு செப்டம்பர் 21, 2001 இறங்குறப்ப அவரை அம்மாவுக்கு 15 மாசம் தான் தெரியும். அன்றைக்கு எப்படி அவரை சேர்ந்திருந்தார், அதோட சீனியர்லாம் இருந்தாங்க. அப்படியே ஜெயக்குமார் இருந்தாரு, செங்கோட்டையன் இருந்தாரு, முத்துசாமி இருந்தாரு, பழையவர்கள் இருந்த போது கூட அம்மா அவர்களை வெறுப்பாக தேர்ந்தெடுத்திருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இங்க இருந்த இப்ப மறைந்த துரைராஜ் அவர்களும் இவர்களும் இந்த பதவியை சேர்ந்தவர்கள் நீங்க நினைக்கிற கம்மிகளா இல்ல, எதனாலும் யாரோடு இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் அம்மா அவர்கள் கொண்டு வந்திருப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால 2 முறை அம்மா அவர்கள் இருந்த போதும் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகும் எங்க சின்னம்மா அந்த ஸ்தானத்தில் இருந்ததே வந்தவர் அவர். அதனால அவர் நல்லா யோசித்து முடிவெடுப்பார். யாருடைய உள் அழுத்தத்திற்கும் அவருக்கு புற அழுத்தம்லாம் கிடையாது, உள் அழுத்தத்திற்கும் நான் சொல்றது அண்டர்லைன் பண்ணி அவர் செவிசாய்க்காமல் அவரை வாழ வைத்த இயக்கத்திற்கு அவர் நன்றி கடன் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏன்னா நம்ம ஆட்சி தமிழ்நாட்டில் வர்றது நமக்காக மாத்திரமல்ல, இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஊழல், எதிலும் ஊழல், சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது. கஞ்சா, ஹெராயின் போன்ற போதைப் பொருட்கள் நடமாட்டம் தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் முதல் அனைவரையும் பாதிக்கிறது. கூலிப்படைகள் பெருகிவிட்டது. யாருடைய உயிருக்கும் இன்னைக்கு உத்தரவாதம் இல்லை. கனிம வள கொள்ளை, எந்த ஒரு சமூக விரோத மணல் கொள்ளை, எந்த ஒரு சமூக விரோத செயலிலும் பின்னாடி பார்த்தா அது திமுகவுடைய பேட்டர்னேஜ், அதாவது அவர்கள் திமுகவை சேர்ந்தவர்களுடைய பாதுகாப்பு காவல்துறையின் கையில் கட்டி போடப்பட்டிருக்கு. காவல்துறைக்கே இன்றைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலைமையில தமிழ்நாடு காவல்துறை இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது. இதுதான் உண்மை. இதை அவர்கள் ஏழை எளிய மக்களை ஊழலில் செலுத்த பணத்தை வைத்துக் கொண்டு விலைக்கு வாங்கி விடலாம் என்று கனவு காண்கிறார்கள். அது 24 தேர்தலோடு முடிந்து விட்டது. இந்த 26 தேர்தல் தமிழ்நாட்டுக்கு உண்மையான விடியலை கொண்டு வரும். அது அம்மாவின் ஆட்சியை, தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியை, மோடி அவர்கள் தமிழ்நாட்டை தத்தெடுத்துக் கொள்கின்ற அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு எப்படி அம்மா இந்த தேனி மாவட்டத்தை ஒரு தத்தெடுத்திருந்தாரோ அது போல இன்றைக்கு அம்மா அவர்கள் இடத்துல மோடி தான் எங்களுக்கு இருக்கிறார். மோடி அவர்கள் தமிழ்நாட்டையே, அம்மா அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடே அவருக்கு வேண்டியிருந்தாலும் நம்ம தேனி மாவட்டம் என்பது அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஈடுபாடோடு அம்மா அவர்கள் இங்க இருந்தது தெரியும். அது போல தமிழ்நாட்டையே மோடி அவர்கள் தத்தெடுத்து தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்தையும் பெற்று தந்து மீண்டும் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாகுவதற்கு நாங்கள் அனைவரும் ஒத்துழைப்போம். அதற்காகத்தான் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வருவோம். நான் சொல்லிட்டு நான் பதவிக்கு வரணும், தேர்தலே போட்டியிடலன்னு சொல்லிட்டேன். எனக்கு என்னை சேர்ந்தவர்கள், எனக்காக 8 ஆண்டுகள் என்னோடு போராடியவர்கள், பதவியில் இருந்தவர்கள், என்னை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவர்களை யாரோ 2-3 பேரை அமைச்சராக பார்க்க வேண்டும் என்பதுதான். ஏன்னா அதிகாரத்தின் பக்கத்திலே ஒரு அம்மா என்கிற பெரிய ஆளுமையின் பக்கத்திலே இருக்கிறோம். அதனால இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாக பார்த்ததில்லை. எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அம்மாவின் லட்சியங்களையும் கொள்கைகளையும் அடுத்த நூற்றாண்டுகள் கொண்டு செல்கின்ற பணியை செய்வதுதான் அர்த்தம். அதிமுக ஆட்சி வெற்றி பெறப்ப பாத்தீங்கன்னா மக்கள் முன்னேற்ற, அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சியில ஜெயிக்கிறவங்களும் ஆட்சியில பங்கு கொள்வாங்க. விருப்பம். அப்ப அவரு தனிப்பெரும்பாலோட பட்டுட்டு நாங்களே இருக்கோம்னு சொன்னா அதை போய் சண்டை போட முடியாது, கூடாது இல்ல. நம்மளுடைய நோக்கம் அது இல்ல. அப்ப வீழ்த்துறது திமுக வீழ்த்துறது என்னோட ஆசையை சொல்றேன். என்னுடைய முதல் குறிப்பில் என்னை சேர்ந்தவர்கள், எனக்காக உழைப்பவர்கள், என்னோடு எத்தனை அழுத்தங்களை தாண்டி இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருப்பது தகுதியானவர்களை நான் அவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்ப வாய்ப்பு இருந்தால் அவர்களை அமைச்சராக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. அது கூட்டணி ஆட்சி அமைகின்ற இப்ப தனிப்பெருமை அமைந்தோம் அந்த எடப்பாடி அவர்கள் எல்லாம் நம்ம எல்லாம் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று விரும்பினால் அதுக்காக சண்டை போட்டு பெறுவதில்லை. எனது ஆசை மெஜாரிட்டி கிடைக்காது, ஒரு ஆட்சி மெஜாரிட்டி கிடைக்கும் நம்ம மெஜாரிட்டி இருந்தாலும் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதை ஒத்துக்கொள்ளலாம். ஒன்றும் இது அழுத்தமோ இல்லை, அன்பாலேயே அதை செய்யலாம். அம்மாவுடைய ஆட்சிக்கு எல்லாரும் அவங்க போறதுக்கு நினைக்கலாம். இதெல்லாம் ஒரு அழுத்தம் கொடுத்தோ பார்கெயின் பண்ணி பண்ற விஷயம் இல்லை. இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கும். ஆட்சி அப்படின்ற வார்த்தை அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிங்க. அதிமுக தலைமையில ஒரு கூட்டம் எடப்பாடி சொல்றது அதிமுக ஆட்சி தான் அமைப்போம் அப்படின்னு. இப்ப என்டிஏக்கு மற்ற கட்சியெல்லாம் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படின்னு நம்ம தேசிய இல்லைங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில நடக்கும்.
அது எல்லா கட்சிகளும் தங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சராக வேண்டும் என்று விருப்பப்படுவது யதார்த்தம். இதுல போய் நீங்க இப்படி உள்ளுக்குள்ள கேட்காதீங்க. இந்த ஆட்சியில நடக்கிற அவலங்களை நாங்க வெளிப்படுத்துறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கள், எங்களை திசை திருப்பாதீர்கள் என்றுதான் கேட்கிறேன். முடிஞ்சு போச்சு எல்லாம். ஏன் இன்னைக்கு மோடி அவர்கள் மதுராந்தகத்துக்கு வந்தது அந்த கூட்டத்துல எல்லாமே வெளிப்படையா தெரிஞ்சுக்கிறோம். அன்றைக்கு நானும் அதிமுக இபிஎஸ் அவர்களும் ஒன்றாக அமர்ந்து நாங்கள் எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு விளக்கம் கொடுத்தோம். நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பியாக செயல்பட போகிறோம். அம்மாவின் லட்சியங்களை தொடர்ந்து கொள்ள செல்வதுதான் எங்களுடைய பணின்னு அவரும் சொல்லிட்டாரு, நானும் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அதுல உள்ளார வந்து நீங்க பிரச்சாரத்துக்கு போக மாட்டேன். எடப்பாடியே நான் போக பிரச்சாரத்துக்கு. அமமுக அடிக்கிற தொகுதிகளை அவருக்கு ஸ்பெஷல் கவனம் எடுத்து வருவாரு. இல்ல ஏற்கனவே இவர் தான் வேண்டாதவரா அவருக்கு, இல்ல இவரு வேண்டாதவரா, இல்ல அவர் வேண்டாதவரா, இல்ல டாக்டர் வேண்டாதவரா, ஏதோ ஒரு சண்டை சச்சரவுல அது இன்னும் சொல்றேன். நான் வந்து அவர்கள் இருக்கிற தொகுதியில் அதிக கவனம் செலுத்துவேன், எங்க தொகுதியில் அவர் அதிக கவனம் செலுத்துவார். நீங்க பார்க்க போறீங்க. ராணிப்பேட்டை தொகுதியில் கண்டிப்பா வந்து குக்கர் விஷயம் அடிக்கிறோம். அப்படி விருப்பப்பட்டது உண்மைதான். நான் தான் நிக்கல. இல்ல நீங்க நிக்கிறங்கிறது வந்து அண்ணா, அதாவது அதாவது உங்க கட்சி தொண்டர்களுக்கும் உங்க கட்சியினர்களுக்குமே ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமா இருக்காதா சார்? அதை சொல்லிட்டேன். அவங்க தான் சொன்ன ஒரே முறையில 2 கட்சி இருக்கக்கூடாது. அரசியல் என்பது ஒரு சதி நிறைந்த ஒரு துறை. இங்க ஆட்சி அதிகாரம் எல்லாம் வர்றப்ப யாரோ நமக்கு இல்ல இடையில பிரச்சனைகளை உருவாக்குவாங்க. அந்த பிரச்சனை நமக்கு நமது அதிமுகவுக்கும் வரவிடுவதை முறையிலேயே கிள்ள வேண்டும் என்பதற்காக தான் எங்க தொண்டர்களுக்கு தெரியும். இது பதவியெல்லாம் தாண்டி நாம இருக்கக்கூடியவன், அவர்களுக்காக இருக்கக்கூடிய நான் எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகணும் தான் அவசியம் இல்லை. என்னை சேர்ந்தவர்கள் மந்திரி ஆனாங்க அவங்க உறுதியாக நாங்க கேட்போம் சார். அவங்களுக்கு தெரியும்ல வந்து ஒருவேளை ஒண்ணு அதிமுக தொகுதியா இருந்தா அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும். அது மாதிரி சொல்றேன், ஒரு யதார்த்தத்தை சொல்றேன். அது மாதிரி நிச்சயம் வந்து இப்ப எங்க கூட 7 பேர் இருக்காங்க. 18 பேர்ல என் அன்பு நண்பன் வெற்றி மறைஞ்சிருக்கார். அவரு சாத்தூர் சுப்பிரமணியம் இன்னைக்கு அரசியல் விட்டு போயிட்டாரு, சொல்லிட்டாரு. சில பேர் அதிமுக போய் சேர்ந்தாங்க, சில பேர் திமுக போய் சேர்ந்தாங்க. என் கூட இப்ப 7 பேர் இருக்காங்க. அதுல வந்து நான் முடிந்தவரை அவர்களுக்கு மீண்டும் தோல்விகளுக்கு உறுதியாக வாய்ப்பை பெற்றுத் தர வேண்டிய கடமை எனக்கு. இது அவர் வாய்ப்பு கொடுக்குறது. அவர் தோல்வி நல்லா பார்க்க சொல்லுங்க டாக்டர். அதனால அதுதான் எனக்கு நான் சொல்ல, என்னை சேர்ந்தவர்கள் என்னோட 8 வருஷம் பயணிப்பவர்கள், எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் அந்த இயக்கத்தை தாங்கி பிடிப்பவர்கள், அவர்கள் வந்து இந்த தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னு நான் தமிழ்ல வேற பேசுறேன். திரும்ப திரும்ப இதை நோண்டி நீங்க ஆட்சியில் இது நடந்துச்சு அது நடந்துச்சு எதுவும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஏன் ஆட்சியை பத்தி பேச பயமாயிடும்? ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கா? உங்களுக்கு எதாவது அழுத்தம் இருக்கா? யாரும் மறந்துறாங்களா? என்ன கேட்கிறாங்களா எல்லாரும்? அதெல்லாம் சார், இந்த ஆட்சி உறுதியாக இன்னைக்கு மோடி அவர்கள் 16 தேதியில் வந்து இன்னைக்கு அதுக்கான தொடக்கம் ஆரம்பிச்சு. நான் சொன்னேன், இன்னைக்கு வசந்த பஞ்சமி, இது வந்து சக்தி வந்து எழுச்சி அடைகின்ற நாள். அன்னைக்கு இந்த மாவீரர் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஆன்மீகம் தெரிந்தவர்களுக்கு வசந்த பஞ்சமியின் அந்த அர்த்தம் புரியும். கரெக்டா? எல்லாருக்கும் புரியாது. அது வந்து ஆன்மீகத்துல ரொம்ப திளைத்தவர்களுக்கு, ரிலீஜியஸா சொல்லல, ஸ்பிரிச்சுவலா. ஆன்மீகம் வேற, மத சார்ந்து இருக்கிறது வேற. ஆன்மீகத்துல ஸ்பிரிச்சுவலா உள்ளவங்களுக்கு வசந்த பஞ்சமியோடைய உள்ளர்த்தம் தெரியும். அந்த நாள்ல மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இங்க வந்து எங்களை எல்லாம் ஒரு அணியில் இணைத்து அந்த மாபெரும் ஒரு பொதுக்கூட்டமா 4-5 மாவட்டங்களுக்கான ஆர்கனைஸ் செய்யப்பட்ட பொதுக்கூட்டம் பெரிய மாநாடாக அமைந்தது. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு மேல் வந்திருந்தாங்க. உள்ளாரே 2 லட்சத்துக்கு மேல 3 லட்சம் பேர்ல இருந்தாங்க. வர முடியாதவர்கள் மேலே சுற்றி வெளியில ஒரு கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் வெளியே இருந்தாங்க. அதான் சொல்றாங்க, ஒரு மாநாடு போல் உருவெடுத்தது. எல்லாம் தொண்டர்கள். எங்க கடவுளக்குட்டில இருந்து எங்க ஒன்றிய செயலாளர் வைரவ பாண்டி கூட வந்தாரு. இங்க உள்காட்டுல இருந்து கூட அங்க கிளம்பி வந்துட்டாங்க. அந்த 2 நாள் அந்த சேர்ந்து அடுத்த நாள் தானே நான் எல்லாரும் வந்திருந்தாங்க. உள்காட்டுல இருந்து கூட எங்க ஒன்றிய செயலாளர் பார்த்து எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. எங்க கன்னியாகுமரியில இருந்து எங்க தொண்டர் வந்திருந்தாரு, ஊட்டில இருந்து எங்க நிர்வாகி வந்திருந்தாரு. எது சொன்னா அவ்வளவு எட்டில இருந்து கூட அங்க மதுராந்தகம் எங்க இருக்கு அங்க வந்திருந்தாங்க. இது போல வந்து எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற தந்தவர் ஒரு மனதாக இதுல வந்து எந்த யாரோ ஒரு சிலருக்கு வருத்தம் இருக்கு, நம்ம தலைவருக்கு அவர் விட்டு கொடுத்தாருன்னு. நானே விட்டு கொடுத்தவருக்கு பங்காளி சண்டையெல்லாம் விட்டுறது அவர்களும் விட்டு விடுவார். கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 99% ஒன்று எழுந்திருந்தார். சரிதானே? என்னப்பா
தேனி மாவட்டத்திலே ஒன்றிணைஞ்சிட்டாங்க. என்னுடைய அதிக பக்க ஆதரவாளர்கள் உள்ள மாவட்டம் எல்லாம் அண்ணா உள்ளவங்க. இப்ப ஒன்றிணைஞ்சீங்கன்னா நீங்க பல வருஷமா சொல்ற ஸ்லீப்பர்ஸ் இன்னும் வெளியே வரமாட்டாங்க. பல வருஷமா ஜெயடிவில இருந்தாரு. என்ன எப்படி இருக்காரு? ஸ்லீப்பர் செல் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் இப்ப ஸ்லீப்பர் செல் எல்லாம் எங்களுடைய லைவ் செல் ஆயிட்டாங்க. ஸ்லீப்பர் அதான் சொல்றேன், மனமாற்றத்தை விட்டுட்டோம், இந்த பெட்டி பாலிடிக்ஸை விட்டுட்டோம், சதிகளை எல்லாம் முறியடிக்கிறது தான், சதிகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. நான் தேர்தலுக்கே போகல. ஸ்லீப்பர் செல் தான் இப்ப லைவ் செல் ஆயிட்டாங்க. புரியுதா? எங்களை அப்படிதான் கேள்வி கேட்கறீங்க. எங்க ஆட்சியில நடக்கிற கேள்வியை கேட்க மாட்டீங்க. பாலாஜி தானே உங்களுக்கு எனக்கு அவர் பேர் தான் இருக்கு. அவர் தான் சும்மா என்ன மடக்கிறதாக இருந்துட்டு அவரு ஒரு சார்பா கேள்வி கேட்கிறாரு. அதுதான் எனக்கு கொஞ்சம் அதுதான் எனக்கு புரியல. இவருக்கு என்ன அழுத்தம் இருக்கு, இல்ல இவருக்கு எதுவும் மிரட்டல் இருக்கான்னு தெரியல. வேற சொல்லுங்க, வேற ஏதாவது கேட்குறீங்களா? வேற ஏதாவது சங்கடம் இருக்கா? வேற ஏதாவது தீர்க்க வேண்டியது இருக்கா? சும்மா விளையாட்டு சொன்ன நீங்க டைவர்ட் பண்ணாதீங்க. தேர்தல் போர்க்களத்துல நிக்க போறோம். நீங்க இது நாங்களே எல்லாரும் விட்டுட்டோம்ப்பா. எங்களுக்குள்ள நான் தானே விடணும், நானே விட்டுட்டேன். நீங்க சொன்னது அதே மாதிரி என் மேல அன்பு உள்ளவங்க இருப்பாங்க, அவர்களும் விட்டு விடுவாரு. விஜய் வந்து ஊழல் அடையாளம் பண்ணிட்டு அதிமுக ஊழல் சக்தி அதிமுக. நீங்க இன்னைக்கு ஊழல் சக்தி எங்க புரட்சி தலைவர் படத்தை போட்டுட்டு அவர் ஓட்டு கேட்கிறாரு. எங்க கட்சி ஆட்சியை வந்து அவர் ஊழல் ஆக்கிக்கிறாரு. என்னங்க புரட்சி தலைவர் படத்தை போட்டுட்டு இருக்காரு. புரட்சி தலைவருடைய கட்சியின் ஆட்சியை ஊழல் ஆக்கிக்கிறது என்ன? சினிமால டபுள் ரோல் பண்ற மாதிரி டயலாக என்ன பேசுறாரு அவரு? அண்ணாவை மறந்து விட்டார்கள் அண்ணா திமுக. அண்ணா புரட்சி தலைவருடைய அண்ணாவுடைய இடைக்கடி புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச இயக்கங்க. இன்னைக்கு இந்த ஆண்டிப்பட்டி பக்கம் போக இன்னும் அந்த புரட்சி தலைவருடைய நினைவு எல்லா இடத்துலயும் இருக்கு. அவருடைய தொண்டர்கள் நாங்க. இன்னும் சொல்ல போனா நாங்கெல்லாம் பாருங்க, அண்ணாவை பார்த்ததில்லை. அண்ணா மகன் தப்ப எனக்கு என்ன 2 வயசா இருந்திருக்கோம். அதுவும் செஞ்சில புரட்சி தலைவரை செஞ்சு பார்த்தவர்கள், அம்மாவால் ஆளாக்கப்பட்டவர்கள். செஞ்சு அண்ணாவை மறப்போம். எங்கள் வழிகாட்டிகளை யாரும் மறப்பாங்களா? சும்மா ஒரு டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவர் கட்சி ஆட்சிக்கு போட்டவர்கள் ஆசைப்பட்டா அதை செய்ய சொல்லுங்க. தேவையில்லாம எங்கிட்ட வந்து வருஷம் சொல்றீங்க. அப்புறம் நாங்கெல்லாம் வெளியிட்டு இருந்தோம்னா தப்பா போயிடும். இதுவரை அவரை கேள்வி கேட்கிறாங்க. சோசியல் மீடியால பார்த்தேன், எனக்கு கரெக்டான கேள்வியா தெரிஞ்சு. ஊழலை ஒழிப்போங்கிறீங்களா? நீங்க உங்க படத்தை பிளாக் டிக்கெட்டை விட்டுதானே உங்க அந்த ஊழலே உங்களால ஒழிக்க முடியல. 100 ரூபாய் 150 ரூபாய் டிக்கெட் 1000 2000 ரூபாய்க்கு விற்கிறானா? அதை கூட உங்களால ஒழிக்க முடியல. நீங்க என்ன நாட்டு ஊழல் வச்சு முதல்ல வெளியில வாங்க சார். வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டு ஊழலை ஒழிப்போம், இந்த கொள்கை எதிரி உடலங்காயின்னு பேசிட்டு இருக்காரு. அண்ணா அவருக்கு புரியலன்னா திமுக பேசுவோம். தேவையில்லாம வந்து அண்ணா வேலை எங்க மறந்துட்டு வந்துடுறாங்க. நாங்க எப்படி பார்ப்பாங்க அண்ணா? அண்ணாவை தமிழ்நாடு மறக்குமா? புதுசா வந்துட்டு அண்ணாவை பத்தி பேசிட்டு இருக்கோம். சிரிப்பா இருக்கீங்க. ஏதோ நடிகை அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கிறதா எதாவது செய்வாங்க. நீங்க பண்ணி நீங்க மாநில தேர்தலுக்கு போட்டி போடுங்க. நீங்க ஆட்சி அமைச்சு பாருங்க. அவங்க முதல்ல வெளில வாங்க சார். முதல்ல வந்து வெளியில வந்து ஊடகங்களை சொன்னீங்க சார். அவங்கதான் உங்களுக்கு ஒரு நாட்டு நடப்பெல்லாம் சொல்லுவாங்க. ஊடகங்களை சொன்னீங்க. நீங்க உள்ள ஒரு இண்டோர்ல உட்காந்துட்டு இல்லை மாநாடுங்கிற பேர்ல எங்கேயும் ஆளுகளை அதே கூட்டம் நடத்துறீங்க. புரட்சி தலைவர் நான் வந்து இந்த கேட்டப்ப நீங்க எல்லாம் புத்திசாலிகள் நடத்தலாம் ஊடகத்தில் உள்ளவங்க. நான் தஞ்சாவூர்ல பேசுறப்ப எனக்கு அன்னைக்கு டேட்டா அவருக்கு ஆகஸ்ட் 27 கட்சி நிர்வாகி வீட்டு கல்யாணத்தப்ப அப்ப விஜய் மாநாடு நடத்தி முடிச்சாரு. இப்ப சொல்ற பதில் உங்களுக்கு நீங்க எல்லாம் புரியாம இருந்தீங்க நான் சொன்னதோட அர்த்தம். மதுரை மாநாடு எம்ஜிஆர் படத்தெல்லாம் வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் மாதிரி 67 திரும்பவும் 77 அண்ணாவும் கிடையாது. அண்ணா மாதிரிலாம் யாரும் 100 அண்ணா பிறக்க முடியுமாங்க? 100 புரட்சி தலைவர் பிறக்க முடியுமாங்க? சினிமாவில் இருக்கிறவங்களாம் எம்ஜிஆர் ஆயிட முடியுங்க? 77 திரும்பவும் நான் சொல்றேன். 2011 திரும்பவும் 2001 திரும்பவும் 99 திரும்பவும் 77 திரும்பவும் சொல்றக்கூடிய அந்த என்ன சொல்றது அது தகுதி உள்ளவர்களே நாங்க தான். புரட்சி தலைவரின் தொண்டர்கள் தான். நீங்க எங்க பேரை இரவலுக்கு யூஸ் பண்றீங்க. அமைதியா போனா நீங்க இரவலாக பேசுறீங்களா? அன்றைக்கு நான் பார்த்தேன். சரி ஏதோ பேசுறாரு வரட்டும். அவரை நான் என்ன சொன்னேன், விஜயகாந்த் போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவான்னு சொன்னேன். புரட்சி தலைவர் மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த நான் சொல்றாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கலன்னா நான் முட்டாள் இல்லை. விஜயகாந்த் அவர்கள் 2006 ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. அவர் 8% வாக்கு வாங்கினாரு. ஒரு தொழில் தான் ஜெயித்தாரு. ஆனா எங்களையும் பாதித்தார், அவர்களையும் பாதித்தார்னு சொன்னார். அதை விட சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனா எம்ஜிஆர் மாதிரி வருவான்னு சொன்னாங்க.
கேட்கிறேன் சார். நீங்க தானே அவர் அப்படி சொன்னீங்க அப்படி சொன்னேன். நான் என்ன சொன்னேங்கிற தாக்கம் நீங்க அர்த்தம் பண்ணீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். அதான் 2026ல ஒரு தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது தாக்கம் இருக்கு சார். ஆனா புரட்சி தலைவர் மாதிரிலாம் இன்னொரு புரட்சி தலைவர் முடியாது. ஏன்னா புரட்சி தலைவரோட வாரிசுகள் நாங்க எல்லாம் இருக்கோம் சார். நாங்க ரெட்டை இலை இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியும் சார்? நீங்க ரெட்டை இலை பலவீனப்பட்டு விட்டதுன்னாங்க, ஒரே நாள்ல பலமாகி விட்டது. ஏன்னா நாங்கள் எல்லாம் மனவாச்சரிகளை விட்டுட்டு ஒட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு நாம் விரோதம் மதிக்கிற ஒரு பத்திரிகை, எங்களுக்கு எதிரான பத்திரிகை, அதை ரியாலிட்டி எழுதுறாங்க. உண்மைதானே? நான் கேட்கறது நீங்க மத்தவங்க மாதிரி நான் கேட்கலாம், யதார்த்தத்தை கேட்கிறேன். எங்க எதனால ஆட்சி அமையலையோ அந்த காரணம் இன்னைக்கு சரி செய்யப்பட்டு விட்டது. அன்றைக்கு நாங்கள் ஒன்னா இருந்திருந்தோம்னா நேரடியா 21 தொழில அதிமுக தோற்றுச்சு. அதோடைய பாதிப்பு 50,000 செங்கோட்டையன் வந்து இங்க இருக்கிற மட்டும் தலைவர், மற்றவர் அதிமுக கூட்டணியிலயோ அல்லது திமுக கூட்டணியில இருக்கும் தலைவர்களே இல்லை அப்படிங்கிறாரு. அண்ணன் வந்து ரொம்ப பெரிய வலிமைக்குரிய மூத்த நிர்வாகி. அவரே பேசுகிறாரு. அவர் நாங்க அண்ணாவை மறந்து விட்டேன்னு அவர் பேசுவாரா? அவரை பேச சொல்லுங்க. எம்ஜிஆரை மறந்து விட்டேன்னு பேசுவாரா? அவர் பேசிட்டு நான் பேசுவேன்.